பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல் ஷடாய். தேவனுக்கே மகிமை. மாரநாதா. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2020 வருஷத்தின் கிறிஸ்மஸ் நாளை பண்டிகை ஆசரிப்பாய் கொண்டாடுகிற பரலோக தேவனுடைய ஜனங்களுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துகிறேன். ஜீவனுள்ள தேவன் நம்முடைய துதிகளிலும் ஸ்தோத்திரங்களிலும் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். இது கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்லி முழு உலகம் ஆசரிக்கிற இந்த பண்டிகை நாளிலே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை குறித்த சரியான அறிவை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்பித்துக் கொடுக்கும்படியாக ஒரு அர்த்தமுள்ள பண்டிகை ஆசரிப்பாக இந்த நாளை பயன்படுத்தும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திரியேக தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை இரட்சகர் மீட்பதுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். அன்பின் தேவனே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ஆண்டவரே, இந்த பண்டிகை நாளிலே, உம்முடைய ஜனன நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படி, உம்மை சேவிக்கும்படி, உம்மை குறித்து ஆராயும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள் வாசம் பண்ணி இன்னும் பூரண அறிவை தந்து பரலோகத்தின் தேவனுடைய முதற்பேரான குமாரனாக இயேசு வாழ்ந்த காலத்தையும் வாழ்ந்த விதத்தையும் அவர் செய்த ஊழியங்களையும் அவர் ரட்சிப்பையும் அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவுறும்படியாக இந்த நாளை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர்களோடு பேசும் நீர் மகிமைப்படும் ஜெயந்தாரம். அன்பரட்சர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு எங்களோடு இருக்கும் இம்மானுவேலே. பிரைஸ் தி லார்ட். எங்களோடு இருக்கும் இம்மானுவேலே. எங்களோடு இருக்கும் இம்மானுவேலே. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ஆவிக்குரிய கருகலான சத்தியம். நீங்கள் அதிகாலையிலிருந்து நேரப்பட விழித்து திராணி உள்ளவர்கள் புத்தாடை அணிந்து குறைந்தபட்சம் அநேக பலகாரங்களை ஆயத்தப்படுத்தி 1 மணி வரையிலாகிலும் போஜனத்துக்கு எடுத்த காரியங்களிலே குடும்ப சகிதம் நீங்கள் பிரயாசப்பட்டு புசித்து குடித்து இளைப்பாற வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். இப்போது கொஞ்சம் உங்களுக்கு இலவசமான சமயம் கிடைத்திருக்கும். ஆகவே காலையிலே நீங்கள் கேட்க வேண்டிய செய்தியை நாங்கள் 1 மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. தயவு செய்து நீங்கள் சோர்ந்து போகாமல், முகம் சரிப்பில்லாமல், மனம் கோலாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஆதார வசனமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவஜனங்களே, இந்த அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு விளங்கும்படி சொல்லக்கூடுமானால், சரித்திரத்தின்படி அவருக்கு வயது 2020 ஆண்டு. ஒரு மனிதனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதிகமாய் வாழ்ந்த மனுஷன்
ஏனோக்கின் குமாரனாகிய மெத்துசலா 969 வருஷம். மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெருகிய போது அந்நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது கண்டபோது பூமியிலே மனுஷனை உருவாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்ட தேவாதி தேவன் கொப்பேர் மரத்தினால் ஒரு பேரை உண்டாக்கி அந்த பேரை உண்டாக்க நோவாவுக்கு 120 வருஷம் தவணை காலம் கொடுத்து அந்த 120 வருஷத்துக்குள்ளே இந்த பேரைக்குள் வராதவர்களை ஜலப்பிரளயத்தால் அழித்தார் என்பதையும் பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவும் அவருடைய மனைவியும் 3 மகனுமாகிய 8 பேர்களுமே அந்த பேரைக்குள் பிரவேசித்தார்கள். இது வேதத்தில் எழுதப்பட்ட தினசாட்சி. இதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரைசரார். அருமையான தேவஜனங்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பூர்வ காலத்தில் உண்டான உலகம் இப்படியாய் அழிந்தது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை குறித்த ஒரு சரியான சிந்தை அநேகருக்கு தெரிவதில்லை, புரிவதில்லை. ஆனால் வேதம் அதை நினைவுபடுத்துகிறது. நோவா காலத்தில் உண்டான வெள்ளத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் பிரைசலார். நன்றாய் கேளுங்க. அப்பொழுது இந்த ஜனங்கள் என்று சொல்லவில்லை. அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு பிரைசலார். பூர்வ நாட்கு இந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அடைக்கப்பட்டது. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே காய்க்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து போகும் நாள் வரைக்கும் அது அக்கினிக்கு இரையாகாமல் காக்கப்பட்டிருக்கிறது. பிரைசலார். இப்போது இருக்கிற வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். பிரைசலார். இன்னும் ஒரு விசை வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். காரியம் இந்தப்படி இருக்கிறபடினால் ஒளிந்து போகிற வானம், ஒளிந்து போகிற பூமி. ஆனால் அதில் உண்டாக்கப்பட்ட மனுமக்கள் வானத்தோடு பூமியோடு ஒளிந்து போகாதபடி பூமியிலிருந்து தப்பி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரத்துக்கு செல்லும்படியாக வானத்திலிருந்து ஒரு மனுஷனை பிதாவாகி தேவன் அனுப்ப சித்தமானார். அவர்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆனால் நன்றாய் கவனிங்க. குழந்தை பிராயத்திலே குழந்தையாயிருக்கிற இயேசு எப்படி அவர் பிறந்தார் என்பதற்கு அடையாளமாக வேதத்தில் அழகான ஆதாரங்கள் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கேளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி பிரைசலார் அல்லேலூயா நாம் பண்டிகை ஆசரிக்கிறோம், பட்டாசு கொளுத்துகிறோம், புத்தாடை அணிகிறோம், பதார்த்தங்களை செய்கிறோம், பலகாரங்களை பட்சணமாய் செய்கிறோம். இதை தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், அது சமாதானமும், அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ரோமர் 14:17 வாசிக்க வேண்டாம். பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற சந்தோஷம் பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷம், தேவனுடைய நீதியை தேடுவதனாலே வருகிற சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலே நமக்கு என்று வைத்துக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. விடையேறப்பட்ட உடல் அலங்கரிப்பு, விசேஷித்த ஆகாரங்களோ வாய்க்குள் பிரவேசித்து ஆசிரம் வழியாக வெளியே கழிந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிச்சயமாய் நித்திய ஜீவனுக்கு நேரே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். நீங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை அதிகமாய் நம்மை சிந்திக்க வைக்கிறது. முதலாவது சொல்லப்பட்ட ஒரு விசேஷித்த விதமான குறிப்பு ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீதின் வம்சத்தாருக்கு தேவன் தீர்க்கதரிசியாய் ஏசாயா மூலமாய் கடினமான மறுஉத்தரவு கொடுக்கிறார். எப்படி? 13. அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? இன்றைக்கு இந்த 2020ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே ஆவிக்குரிய ஜனங்கள் என்ற பெயரிலே, ஆவிக்குரிய மக்கள் என்ற பெயரிலே மனுஷனை விசனப்படுத்துவது போதாது என்று சொல்லி தேவனையும் விசனப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை விசனப்படுத்துவது எப்படி? விசனப்படுத்த முடியுமா? அல்லேலூயா. நன்றாய் கேளுங்க. கர்த்தரை விசனப்படுத்த முடியுமா? கர்த்தரை எரிச்சலூட்ட முடியுமா? எனக்காக தாவீதின் நாட்களிலே தாவீதின் வம்சத்தார் இருக்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது ஆகாசை குறித்து ஆகாசின் நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை. இது ஆவியானுடைய ஒத்தாசையத்தோடு மிகுந்த ஜெபத்தோடு கேளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. பிரைஸ் தி லார்ட். முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய காரியம், என்னோடு இருக்கும் இம்மானுவேலே என்று உரிமை பாராட்டி அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற நிச்சயம், நீங்கள் அவரோடு இருக்கிற நிச்சயம் இருந்தால் இம்மானுவேலே என்ற உரிமையோடு கூட நீங்கள் ஆவிக்குரிய பந்தத்திலே பூரணப்படலாம். ஆனால் யார் இம்மானுவேலே என்று சொல்ல முடியும்? யார் இம்மானுவேலே என்று சொல்ல முடியும்? கன்னிகை கர்ப்பவதி ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கன்னிகை கர்ப்பவதி ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக மரியாள் என்று சொல்லுகிற ஒரு கன்னிகை தேவனுடைய பார்வையை கிருபை பெற்றவனாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தின்படியாக அந்த பரிசுத்த மரியாள் அவருடைய சரீரத்தை தேவன் இயேசு பிறப்பதற்காக தேர்ந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த மரியாதை குறித்தே நாம் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கக்கூடாது. அந்த மரியாள் வயிற்றில் இயேசு பரிசுத்தாவினால் கற்பந்தரித்தார் என்று சொல்லிக்கொண்டே காலத்தை கழிக்க முடியாது. அந்த கன்னிகை எப்படி இயேசுவை சுமந்தாலோ அதுபோல கற்புள்ள கன்னியாயிருக்கிற சபையே, கற்புள்ள கன்னியாயிருக்கிற மணவாட்டியே, நீ இயேசுவை சுமக்க வேண்டும். அது மரியாளோடு முடிந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு மரியாளைத்தான் தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று சொல்லாரே. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, மனம் திரும்பிய தேவஜனமே, மறுபடியும் பிறந்த தேவஜனமே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம். பாவ மார்க்கத்திலிருந்து பரிசுத்த மார்க்கமாகிய ஜீவ மார்க்கம் இயேசுவை தந்து கொள்ளலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஆனால் இயேசுவை நீ சுமக்கிறாயா?
கன்னிகையே, உன்னால எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? நீ ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறாயா? அவர் ஒருவனல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நீ புருஷனாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், மணவாளன் இயேசுவுக்கு முன்பாக நீ கற்புள்ள கன்னிகை. அல்லேலூயா. நீ கற்புள்ள கன்னிகையாக இருந்தால் அநேகர் உன் நிமித்தம் இயேசுவை காண வேண்டும். நீ இயேசுவை சுமக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்பந்தரிக்க வேண்டும். அநேக ஜனங்களை பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வேறு பிரித்து ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நீ கரு அணிந்த பிண்டம். இல்லை என்றால் நீ கரு அணிந்த பிண்டம். உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது? 4 பையன்கள் இருக்கிறார்கள், 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதிலே நீ ஒன்று மேன்மை பாராட்ட முடியாது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது? 8 ஆண் பிள்ளைகள் தான். இதனால் யாருக்கு எந்த லாபம் இல்லை. ஒரு பிள்ளை இருந்தாலும் சத்தியத்தை சுமக்கிற பிள்ளையாய், சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளையாய், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளையாய் இருந்தால் அதுதான் கற்புள்ள கன்னிகையின் அடையாளம். கற்புள்ள கன்னிகையே, நீ இயேசுவை சுமக்காமல் மரித்தால், நீ இயேசுவை மற்ற ஜனங்களுக்கு சொல்லாமல் மரித்தால் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொள்ளாதே. பிரைஸ் தி லார்ட். மரியாள் ஆண்டவராகிய இயேசு சுமக்கிற கிருபை பெற்றால். ஏசாயா 7:14 வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். 7:14 பெயரிடுவாள் தான் சொல்லியிருக்கிறது. பெயரிடுவாள் தான் சொல்லியிருக்கிறது. பெயரிடுவாள் என்று சொல்லவில்லை. மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வாசனத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. யார் இந்த கன்னிகை? இதை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவ விசுவாசிகள், ஆவிக்குரிய சபையார், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள் கற்புள்ள கன்னிகைகள் என்பது நன்றாக நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மணவாளனாக, நீதியின் சூரியனாக ஆண்டவராக இயேசு கடந்து வருகிறார். நாம் இயேசுவை மற்ற ஜனங்களுக்கு காண்பிப்பதற்கு அடையாளமாகத்தான், ஆண்டவர் இயேசுவை மற்ற ஜனங்களுக்கு சொல்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். இம்மானுவேலே என்று சொல்வதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறீர்களா? சொல்ல முடியுமா? இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களோடு இருந்தால் விசுவாசியே நீ கற்பந்தரித்திருப்பாய். ஸ்திரீயே நீ ஆத்துமாராயத்தை செய்திருப்பாய். புருஷர்களே நீங்கள் திறனான ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன யோசிக்கிறீர்கள்? பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அருமையாய் கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பவுல் கற்ப வேதனைப்படுவதாக கலாத்திய சபை சொல்லுகிறார். கிறிஸ்து பிறப்பதற்காக கற்ப வேதனைப்பட்டேன். பிறந்த கிறிஸ்து இயேசு பிரைஸ் தி லார்ட் வளரும்படியாக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறாய்,
ஆவியின் வரங்கள் உனக்கு இருக்கிறது, பாடல் பாடுகிறாய், பாடல் ஏற்றுகிறாய், எல்லாம் சரி. உன்னாலே எத்தனை ஆத்துமாக்கள் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேரை நீ கற்பந்தரித்திருக்கிறாய். பவுல் பிலமோனுக்கு சொல்லும்போது, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய உனேசிமுக்காக மன்றாடுகிறேன். காவலில் இருக்கும்போதும் கிறிஸ்துவின் வசனத்தின் ஏற்றமாய் கட்டப்பட்டிருக்கும் போதும் பவுல் ஊழியம் செய்யாமல் இல்லை. அந்த கட்டப்பட்ட நிலைமையிலும் உனேசிம் என்று சொல்கிற ஒரு மனுஷனை பெற்றெடுத்ததாக பிலமோனுக்கு அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை குறித்து நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? இதை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இயேசுவாக இருக்கிறார், அட சந்தேகம் இல்லை. இம்மானுவேலராக இருக்கிறாரா? தேவன் உன்னோடு இருக்கிறாரா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? இதை யோசித்து பாருங்கள். தேவன் உன்னோடு இருக்கிறாரா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். நீ ஞானஸ்நானம் எடுத்ததினாலே, அபிஷேகம் பெற்றதினாலே, அந்நிய பாஷையினாலே அவர் உன்னோடு இருப்பார் என்று எண்ணிக்கொள்ளாரே. உண்மையாகவே கர்த்தர் யாரோடு இருப்பார், எப்படி இருப்பார், இந்த அறிவு நமக்கு வேண்டும். மத்தேயு 28, 18, 19, 20. மத்தேயு சுவிசேஷம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி சகல குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பிரைசலார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார். சுவிசேஷ வேலை செய்யும்போது, ஆத்தும ஆதாயம் செய்யும்போது, புறஜாதிகளுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை சொல்லும்போது, பிரைசலார் அவருடைய சீசராக்கும்போது, சீஷியாக்கும்போது, எத்தனை தலைமுறை இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை ஆண்டவருடைய சுவிசேஷ வேலை செய்கிறதோ அத்தனை தலைமுறைக்கும் ஊழியம் செய்கிற அத்தனை பேரோடும் இயேசு கிறிஸ்து கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரைசலார். இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறவர்களுக்குத்தான் பிறந்த நாள். உலகத்தை ஆசிரிக்கிறார்கள். மரித்து விட்டால் நினைவு நாள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு நினைவு நாள் அல்ல, பிறந்த நாள். பிரைசலார். அவருடைய வயது என்ன என்று கேட்டால் நன்றாய் பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரை அறியாத புறமதர்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சோதரர்களுக்கும் தெரியும், இந்து சோதரர்களுக்கும் தெரியும், பன்னாடுகளுக்கு தெரியும், எந்நாடுகளுக்கு தெரியும். கிபி 2020. பிரைசலார். அல்லேலூயா. கிபி 2020 என்று சொன்னால் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கூட கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு என்று சொல்லுவான். பிரைசலார். சரித்திரத்தை பிரித்த சரித்திர நாயகர், சரித்திரத்தை பிரித்த சரித்திர புருஷர், அவர் பிறந்து 2020 வருடங்கள் ஆகிறது என்று சொல்லி முழு உலகமும் அவருடைய பிறப்பின் வருஷத்தை பிரைசலார் அல்லேலூயா பறைசாற்றுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய அஞ்ஞானிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் தங்களுடைய சுய வியாக்கியானத்தை, மூளை அறிவை, மூளை புலிவை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் தான் பிறந்தாரா, 25ஆம் தேதி தான் பிறந்தாரா, 2020 வருஷம்தான் ஆகிறதா, கொசுக்கள் இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை உயிரோடு விழுங்குகிற இவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்கிறது. எப்போது பிறந்தார், எப்படி பிறந்தார், இந்த உண்மையான தகவலை சொல்லுகிறோம் என்று சொல்லி தங்களை ஒரு பெரிய அதிக பிரசங்கியாராய் காண்பிக்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ.
வேதத்தை புரட்டுகிற கடைசி கால போதர்கள் சத்தியத்தை சத்தியமாய் சொல்வது போல் நினைத்துக் கொண்டு ஜனங்களை குழப்புகிறவர்களுக்கு ஐயோ. உங்களை கணக்கு யாராக இருந்தாலும் தரிப்புண்டு போவார்கள். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவன் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். இப்படி முழு உலகமும் இந்த 12ஆம் மாதம் 25ஆம் நாளை மிக உறுதியாய் பற்றி கொண்டு ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது 30 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த நீ, 40 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த நீ, 50 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த நீ, ஏன் 100 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த நீ 12ஆம் மாதம் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்று கேள்வி கேட்கிறாயே. கர்த்தருடைய ஞானத்தை கடிந்து கொள்வார். எண்ணத்தில் ஞானியாயிருக்கிற எவனையும் மறிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நீ என்ன சத்தியத்தை கண்டு கொண்டாய்? பிரஜாதிகளுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்வதற்காக அறிவிக்கப்பட்டவன். சுவிசேஷத்தை சொல்வதற்கு பிறகு இடர்கள் உண்டாக்குகிறாயே. கர்த்தருடைய சமூகத்தில் நீ கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். நீ என்ன பெரிய வேத பண்டிதனா? பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய வேத புத்தகத்தை எழுதி இப்போதுதான் பிறந்தார் என்பதை திட்டவட்டமாக துல்லியமாய் உன்னால் சொல்ல முடியுமா? அதை அங்கீகரிக்கிற முழு உலகம் ஆயத்தமாக இருக்கிறதா? வேத புரட்ட நாய் நீ இருந்து உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்காக, உனக்கு ஒரு ரசிகர்களை சேர்ப்பதற்காக நூதன சீசனா இருக்காதே. கர்த்தருடைய பார்வையிலே நீ அருவருக்கப்பட்டவன். எச்சரிக்கை. வேதம் என்ன சொல்கிறதோ அப்படியே தான் நாம் பேச வேண்டும். சில வேதபாரர்கள் பரிசேயர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்து என்று சொல்லாதீர்கள், ஓசேயா என்று சொல்லுங்கள், யோசுவா என்று சொல்லுங்கள், இஸ்ரவேல் என்று சொல்லாதீர்கள், இஸ்ராயேல் என்று சொல்லுங்கள். இவங்களுக்கு ஞானோதயம் 2000க்கு மேலே தான் கிடைச்சிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கிடைக்காத வெளிப்பாடு அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு பகுதியில் தான். இஸ்ரவேல் என்று சொல்லாதீர்கள், இஸ்ராயேல் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஓசேயா என்று யோசுவா என்று சொல்லுங்கள். வேதத்தில் அப்படி இருந்தால் தெளிவாக பரிசுத்தவான்கள் எழுதியிருப்பார்களே. உன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை உபதேசமாய் கொண்டு வராதே. ஒரு சொந்த மூளை அறிவை வியாக்கியானமாய் கொண்டு வராதே. எச்சரிக்கை. பிரைஸ் தி லார்ட். சில பரிசுத்தவான்கள் உண்டு, அவர் ரொம்ப மேன்மையானவர்கள். நான் வசன ஆதாரத்தை காண்பிக்கட்டுமா? இப்போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? வசன ஆதாரத்தை காண்பிக்கிறேன். இப்போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அவர் எல்லாரும் மேலோட்டமாய் சொல்லுவார்கள். நாங்களோ வசனத்தின்படி சொல்லுகிறோம். அல்லேலூயா என்று அநேகர் சொல்லுவார்கள். அருமையான தேவஜனங்களே, கர்த்தருடைய சமூகத்துக்கு மத்தியிலே நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் சகோதரரே, உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி போதகர்கள் ஆகாது இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 3:1. யாக்கோபு 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு எச்சரிக்கிறார். என்ன வியாக்கியானத்தை கண்டுபிடித்து விட்டாய்? வேதாகம மக்கள் கற்றுக்கொண்டதையும் பழைய ஏற்பாடு கால பரிசுத்தவான்கள் மூலமாக, பழம்பெரும் பரிசுத்தவான் மூலமாய் எங்கோ ஏதோ ஒரு புத்தகத்திலே நீ கற்றுக்கொண்டதையும் ஆதாரமாய் வைத்துக்கொண்டு நீ அடையாளம் காண்பிக்கிறாயா? வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறோ அதைத்தான் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சில மிஞ்சின நீதிமான்களும் பரிசுத்தமாக இருக்க அநேகர் இதை சொல்வார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம். அநேகருக்கு தெரியாத அந்த வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட ஆயத்தப்படுகிறேன். 52ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய, நன்றாய் கவனிங்க, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம், யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே, 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே
தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து பாபிலோனில் உள்ள ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். நம்ம ஆட்களுக்கு 2 தகவல் கிடைச்சி போச்சு. 12ஆம் மாதம் 25ஆம் தேதி பிரைசலார் ஆவிரி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அல்ல. ஏதோ ஒரு ராஜா பாபிலோன் நாட்களிலே யோயாக்கீம் நாட்களிலே சிறையிருப்பு மாறப்பட்ட அந்த நாள் அதைத்தான் பண்டிகையாக ஆசரித்தார்கள். எத்தனை துணிகரம் பிரைசலார். இலகுவாக புரிந்து கொள்ள முடியாய் நான் சொல்லுகிறேன். பாட்டு பாடும்போது குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் கட்டிலே குளிரான மாதத்திலே மாட்டுத் துருவத்தின் முன்னணியிலே பிறந்த இயேசு பிரைசலார் தேவ தூதல் மூலமாய் நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் நமக்கு நற்செய்தி சொன்னார்கள். எல்லா மனுஷருக்கு இருக்கிற ஒரு மகா பெரிய தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். பிரைசலார் அல்லேலூயா. சரி, 12ஆம் மாதம் தான் பிறந்தாரா, 25ஆம் தேதி தான் பிறந்தாரா? வசனத்தை காட்டுங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். வசனத்தை காட்டுங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். எல்லா ஜனங்களும் முழு உலகமும் சர்வலோகமும் ஆசிரிக்கிற அந்த நாள் இருக்க நாம் ஆதாரத்தை தேடக்கூடாது. அல்லேலூயா. காரணம் என்ன? மறைவானவைகள் கர்த்தருக்குரிய என்று சொல்லுகிறீர்களே, அது எப்போது பிறந்தார், எந்த மணி வேலைக்கு பிறந்தார் என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்போம். ஆனால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது நீங்கள் சொல்லுகிற இந்த குதர்க்கமான வியாக்கியங்களை வைத்துக்கொண்டு புறஜாதிகள் மத்தியில் இடர் உண்டாக்கவும் கூடாது. பிரைசலார். ஆகவே ஞானமாய் நடப்பது அவசியமாய் இருக்கிறது. நீ கற்பவரியாக இருக்கிறாயா? கன்னிகையே, நீ கற்பவரியாக இருக்கிறாயா? இயேசுவை சுமக்கிறாயா? ஆத்துமாக்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறாயா? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறாயா? பிரைசலார். இங்கே ஒரு கன்னிகை கற்பவரியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள். அந்த கன்னிகை யார்? பிரைசலார் அல்லேலூயா. ஒரு கன்னிகை கற்பவரியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டாளா? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆழமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு மிக எச்சரிப்பாகவும் நினைப்பூட்டுவதாகவும் காணப்படுகிறது. இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது பிரியமல்ல. 1ஆம் அதிகாரம் 19 முதலாக, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து, மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, பிரைசலார், சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய யோசேப்பே. நான் கேட்கிறேன், தாவீதின் குமாரன் யோசேப்பா? வேறவாரடே, பரிசேயரடே, சதுசேயரடே? ஒருவன் கேட்கிறான். தாவீதின் குமாரன் சாலமோன் என்பதை நாங்கள் அறிவோம். தாவீதின் குமாரன் அப்சலோம் என்பதை நாங்கள் அறிவோம். இங்கே என்ன தாவீதின் குமாரன் யோசேப்பு என்று கேட்டால் உடனே சொல்வீர்கள், அது வம்சத்தை பிரிக்கிறது, கோத்திரத்தை பிரிக்கிறது. இப்படிதான் சொல்லி சமாளிப்பீர்கள். ஆனால் தாவீதின் வம்சத்திலே தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பிரைசலார். யோசேப்பே, உன்னாலும் அல்ல, வேறு எந்த மனுஷனாலும் அல்ல, அது பரிசுத்த வித்து, அது பரிசுத்தாவின் வித்து.
சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த உன் மனைவியாகிய மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு அவன் மகனாகிய அந்த புத்திரனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டுமா? இயேசு என்று பெயரிடுவாயாக. கீழே, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ரட்சிப்பார் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ரட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட். நன்றாய் கேளுங்க. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாவத்தை நீக்கி ரட்சிக்கப்படுவதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து அல்லாதபடி வேறு யாருக்கும் எந்த அதிகாரம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா சொன்னார். ஆனால் மத்தேயு புத்தகத்தில் யோசேப்பு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று கர்த்தருடைய தூதன் சொல்கிறான். நடந்தது என்ன? 1:23 வாருங்கள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். பாருங்கள், ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது போல் உங்களுக்கு தெரிகிறதே. முழுமையான சுவிசேஷம் அறிந்தவர்கள், பூரணமான உபதேசம் அறிந்தவர்கள், உங்களுக்கு குழப்பம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அநேகர் சத்தியம் தெரியாத அநேகர் உண்டு. அவர்களுக்கு இயேசு இம்மானுவேல் இந்த 2 வார்த்தையை கேட்டவுடனே இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. யோசேப்பு இயேசு என்று பெயரிடுவார். மத்தேயு 1:21. அப்புறம் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என்ன அது? இயேசுவை எங்கே இம்மானுவேல் என்று பெயர் வைத்தார்? யோசேப்பு இயேசுவுக்கு இயேசு என்று எப்போது பெயர் வைத்தான்? இதெல்லாம் போனால் பரவாயில்ல. 23 சொல்லுது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? சிந்திக்க வைக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை 100க்கு 100 அப்பட்டமான உண்மை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவது ஏசாயா 7:14 வாசித்தோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அந்த இம்மானுவேல் என்று யார் பெயரிட வேண்டும் தெரியுமா? இம்மானுவேல் என்று யார் பெயரிட வேண்டும்? மரியாள் பெயரிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன் பெயரிட வேண்டும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பெற்றெடுத்த இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பெற்றெடுத்த மரியாளை விசுவாசிக்கவில்லை, ஐயப்பட்டான். ஆகவே யோசேப்புக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு என்று சொல்லவில்லை. இயேசு, உனக்கும் உன் மனைவியாகிய மரியாளுக்கு பிறந்த பிள்ளை இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவனை ரட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட். யோசேப்புக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சம் மரியாளுக்கு கிடைத்தது. ஆகவே நான் கிருபை பெற்றவனே வாழ்க. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே, பரிசுத்தாவினுடைய ஜெனிப்பித்ததினாலே மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள். இந்த ரகசியம் யோசேப்புக்கு தெரியாமல் ஐயப்பட்டான். இன்றைக்கு அபிஷேகத்தால் பெற்றெடுக்க பிள்ளை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பிறந்த மேன்மையான இரட்சகர் இயேசு என்பதை யோசேப்பு அறியவில்லை. ஆனால் மரியாள் அறிந்திருந்தாள். ஆகவே மரியாளே, நீ பெறுகிற இந்த இம்மானுவேல் முழு உலகத்துக்கும் இம்மானுவேலராக இருக்க வேண்டும்.
அப்படியானால் யார் இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும்? 1:23 வாருங்கள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, சுவிசேஷம் தெரியாதவர்களுக்கு, இயேசுவின் அன்பை அறியாதவர்களுக்கு, இயேசுவின் பிறப்பை தெரியாதவர்களுக்கு, முதன்முறையாக இயேசுவை குறித்து அறிந்தவர்களுக்கு அவர் இயேசுவாகத்தான் காணப்படுவார். அப்படியானால் அவருடைய பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். ரட்சித்து விட்டு போய்விட மாட்டார். அல்லேலூயா. ரட்சித்து விட்டு போய்விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான என்ன அர்த்தம்? நம்மோடு இருக்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. ரட்சித்து விட்டு என் கடமை முடிந்தது, நீ விக்கிரகத்தை சேவிக்க வேண்டாம், பாகால் வணக்கத்தை விட்டுவிடு, பொய்யான விக்கிரகத்தை விட்டுவிடு, மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு சொல்லிவிட்டு உன் பாவங்கள் கழுவப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு போக மாட்டார். நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரிந்தால்தான் உண்மையான சுவிசேஷத்தை அறிய முடியும். அல்லேலூயா. ரட்சித்து விட்டு அது வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் போக மாட்டார். ரட்சிப்போட அவருடைய பங்கு முடிந்து விடவில்லை. அல்லேலூயா. அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? தேவ சமூகத்துக்கு மத்தியிலே நாம் மிக சர்வ ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை குறித்து யோவான் தெளிவாக எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 அதிகாரம் 12-13-14. யோவான் சுவிசேஷம் 1:12-13-14. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி, நல்லா கேளுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆச்சரியமான காரியம். அருமையான தேவஜனங்களே, இந்த நல்ல வேலையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய ரட்சிப்பை தந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நல்ல நாளிலும் கூட நாம் அவருடைய பிள்ளைகள் தான் என்பதற்கு அடையாளமாக அவருடைய இரத்தம் சிந்திய விசேஷித்த புயம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் இன்றைக்கு பிறந்த இயேசுவை கொண்டாட வேண்டாம். இயேசு கிறிஸ்து குழந்தையைப் போல பர்த்டே எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவரை அநேக ஜனங்களுக்குள் பிரசவிக்க செய்ய வேண்டும். அவரை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். 4 குஷ்டரோகிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எச்சரிப்பு. 4 குஷ்டரோகிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சீரியா தேசத்திலே தேவன் செய்த பெரிய ரட்சிப்பை கண்டவர்கள் சும்மா இருக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, தேவ சமூகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 4 குஷ்டரோகிகள் செய்கிற ஊழியத்தை சமாரியாவிலே பயங்கரமான பஞ்சம் வருகிறது. அல்லேலூயா. அப்போது தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறான், சமாரியாவிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இந்த கொடிய பஞ்சத்திலும் பயங்கரமான பஞ்சத்திலும் ஒருத்தருக்கு தன் பிள்ளைகளை அடித்து புசித்து சாப்பிடுகிற காரியம். அல்லேலூயா. பாருங்கள் 6:24 வாசிக்கும்போது
இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சமாரியா தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றாள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உடனே இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை நப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே, உடனே கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஆனால் அங்கே 2 ஸ்திரீகள் போகிற சண்டை, வேடிக்கையான சண்டையோட வேதனையான சண்டை. அதற்கு அவன் கர்த்தருனை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, அப்படி இருந்து ராஜா இதுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே, ஆனாலும் பரவாயில்ல, அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். பாருங்க, சண்டாளத்தாய், பெருந்தீனிக்காரி, ஒரு மகனுடைய எடை என்ன, வளர்ந்த விதம் என்ன, மகனையே அடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மகா பெரிய பெருந்தீனிக்காரியாக காணப்படுகிறாள். தன் மகனை அடித்து தின்றாள். மறுநாளில் நான் அவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். 2 பேருமே மோசமான ஸ்திரீகள் தான். அதை ஒருத்தி கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்தவளுடைய மகனை ஆக்கி தின்னுவிட்டு தன் மகனை கேட்கும்போது ஒழித்து வைத்து விட்டார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 2 ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ மறந்தாள். இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை, திருஷ்டாந்தம். மறப்பாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாள். அப்ப என்ன இந்த காரியம்? முழு உலகத்துக்கு ரட்சிப்பை தரும்படியாக எந்த தேவன் நமக்காக ரத்தத்தை சிந்தினார்கள்? எந்த தெய்வம் ரத்தத்தை சிந்தியது? எந்த தேவனுடைய ரத்தம் பரிசுத்த ரத்தமாய் காணப்பட்டது? இல்லவே இல்லை. அருமை ரட்சகராக இருக்கிற, ஒரு பாவம் அறியாத, தீமை பார்க்காத, எவ்வளவு பெயரையாத அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து பரிசுத்த சந்ததியாய் மாறுவதற்காக கல்வாரி சிலுவையிலே, கொல்கத்தா மலையிலே, கபால ஸ்தலத்திலே நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். பிரைஸ் தி லார்ட். உலகம் நம்மை மறந்துவிட்டது. உலகத்தின் அதிபதி நம்மை மறந்துவிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஜீவனுக்கு அதிபதியாகிய பரலோகத்தின் தேவன் நம்மை நேசித்ததினாலே அவர் அன்பு ரட்சகர் இயேசுவை நமக்கு தந்தார். அந்த ரட்சகர் இயேசு உன்னை சந்தித்தாரே. 10 வருஷ விசுவாசி, 15 வருஷ விசுவாசி, பிரைஸ் தி லார்ட், 20 வருஷ விசுவாசி, 25 வருஷ விசுவாசி, 50 வருஷ விசுவாசி என்று மார்த்தட்டுகிறாயே. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீ கொண்டு வந்தாலும் 50 வருஷமானால் உன் பேரிலே 50 பேர் ஆட்டுக்குட்டி அந்த ஜீவ புத்தகத்திலே பேரிடப்பட வேண்டுமே. காரியம் என்ன? நீதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருக்கிறாயா? பூரண சுவிசேஷத்தை தேடியிருக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். பேரும் புகழும் வாங்குவதற்காக நூதனமான விசுவாசியாய், நூதனமான சீசியாய், நூதனமான ஊழியக்காரனாய் ஒரு பெரிய கூட்டமை சேவிக்க வேண்டும். சவுலை போல ஊழியம் செய்கிற அநேகருக்கு மத்தியிலே நீ தாவீதை போல தேவ சித்தத்தை பயன்படுத்த நீ ஆயத்தப்பட்டால் நலமாயிருக்குமே. நீ எப்படி இருக்கிறாய்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இங்கே பாருங்கள், இந்த நிலைமையிலே, அந்த பஞ்சத்திலே, அந்த பயங்கரமான பட்டினி போராட்டத்திலே 4 குஷ்டரோகிகள் அங்கே காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். குஷ்டரோகிகளாக 4 பேர்
ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்னியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, தேசமே பட்னியா இருக்கு, கழுகத்திலே திங்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனுஷன் வெட்டி திங்கிறான். நான் பட்னியா இருக்கிறோம். ஆனால் ஒன்று செய்யலாம். கீழே பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால், சமாரியா பட்டணத்திலே பஞ்சம் உண்டாகி இருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி மரணத்துக்கு துணிந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். மரணத்துக்கு துணிந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சாவினம் இனி ஒருபோதும் பயப்பட வேண்டாம், என்ன சம்பவித்தாலும் போகும் என்று சொல்லி அவள் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆஹா, சீரியருடைய பாளையத்திலே ஒருவரும் இல்லை. சீரிய தேசத்து ராஜா பெனாதாத் என்ற மனுஷன், பிரைஸ் தி லார்ட், அவன் இஸ்ரவேலிய ராஜாவுக்கு விரோதமான மனுஷன், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிக்கு விரோதமான மனுஷன். கீழே ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும், இரைச்சல் தான், சத்தம் தான், ரதங்கள் அல்ல, குதிரைகள் அல்ல, ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவையில் இருந்த பிரகாரமாக விட்டு அப்படியே இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு தாங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். பிரைஸ் தி லார்ட். தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜீவன் தப்ப ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து, ஆஹா, பட்டினியாய் கிடந்த 4 குஷ்டரோகிகள் எதிர்கள் மூலமாய் போஷிக்கப்படுகிறார்கள். பச்சிக்கிற பச்சிருந்து பச்சனமும் பலமானதும் மதனமும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியாக இந்த காரியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த குஷ்டரோகிகளுக்கு பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன் மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், பாருங்க, சாப்பாடு மாத்திரமா, வெள்ளி பொன் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு பிரைஸ் தி லார்ட். சாப்பாடு, நல்ல துணிமணி, வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள், ஒன்றுமில்லாத பிச்சைக்காரர்கள், குஷ்டரோகிகள் இன்னைக்கு மகா பெரிய அளவிற்கு ஐஸ்வர்யம் அடைந்து விட்டார்கள். உடனே என்ன சொல்கிறார்கள்? பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இதைத்தான் உங்களுக்கு முடிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். the gospel day, சுவிசேஷத்தின் நாள். அல்லேலூயா. வீதியாக, சந்தாக, 4 முனை சந்திகளிலே, மும்முனை சந்திகளிலே, நாற்சந்திகளிலே, ஒளிமுக வாசலிலே நின்று நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த நல்ல நாள் என்று சொல்லி குஷ்டரோகிகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு குஷ்டரோகிக்கு வந்த வாழ்வை பாருங்கள். அவர்கள் நன்மை அடையும் போது, அவர் செழிப்படையும் போது,
போஷிக்கப்படும் போது, ஷரீரங்கள் மாறும்போது அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. பாவம் என்ற குஷ்டரோகத்திலிருந்து, அக்கிரம் என்ற குஷ்டரோகத்திலிருந்து, மதியினம் என்ற குஷ்டரோகத்திலிருந்து, துணிகரம் என்ற குஷ்டரோகத்திலிருந்து, பொல்லாத சாபம் என்ற குஷ்டரோகத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தாரே. நீ எத்தனை பேருக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறாய்? இந்த இயேசு இம்மானுவேலராய் உனக்குள் இருந்தால் நான் சும்மா இருக்க முடியாது. சாகிற வரை நான் ஆவிக்குரிய நம்பர் 1 விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். சுவிசேஷத்தை வைத்துதான் உபதேசம். பைசலார், எத்தனை பேரை கொலை செய்து கொண்டிருக்கிறாய்? ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாள் வரை சத்தியம் சொல்லாமல், சுவிசேஷம் சொல்லாமல் எத்தனை பேரை கொலை செய்து கொண்டிருக்கிறாய்? உன் நண்பன் உனக்கு வேண்டும், உலக நண்பனாக வேண்டும், விளையாட்டுக்கு நண்பனாக வேண்டும், கேலி கூத்து கிண்டலுக்கு நண்பனாக வேண்டும், பொழுதுபோக்குக்கு நண்பனாக வேண்டும், சுவிசேஷத்துக்கு நண்பனாய் வேண்டாம். கொலைகாரர்களாய் காணப்படுகிறோம், கொலைகாரிகளாய் காணப்படுகிறோம். இந்த 4 குஷ்டர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தால் என்று நீங்கள் வீட்டில் போய் நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? கர்த்தர் இருக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? சுவிசேஷத்தை சொல்லி தான் வெளிப்படுத்த முடியும். அது டிசம்பர் 25, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நான் சும்மா இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எப்படி நற்செய்தி அறிவிப்பது? இருக்கிறதா? விளக்கம் இருக்கிறதா? யார் நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? இருக்கிறதா? அடையாளம் இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9 ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து, பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நட்சத்திரத்தை கண்டவுடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். ஏன் தெரியுமா? அங்கே தான் இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் வசந்த வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பிரைஸ் தி லார்ட், பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இது இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே வேதத்தில் சொல்லப்பட்டபடி பிரைஸ் தி லார்ட், சாஸ்திரிகள் முதற்கொண்டு யூதருக்கு ராஜா என்ற அறிவோடு தேடி வரும்போது இயேசு பிறந்த ஸ்தலத்தை நட்சத்திரம் வழிகாட்டியது. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, அது நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? வேத புத்தகத்தின் ஆதியாகமத்திலே அவர் சிசித்தரை குறித்து நான் சொல்லவில்லை. பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி சிருஷ்டிப்பின் பகுதியை மாத்திரம் சொல்லவில்லை. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பரப்பை குறித்து
பிறந்த இடத்தை குறித்து வழிகாட்டு நட்சத்திரம். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த டிசம்பர் 25 கிறிஸ்து இயேசு எங்கள் வீட்டில் இருக்கிறார் என்றும் நாங்கள் இயேசுவை சேவிக்கிறோம் என்று சொல்வதற்கு அடையாளமாக ஸ்டார் தொங்க விடுகிறார்கள். இது ஒன்றும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லை. உனக்கு பிடிக்கலாம் விட்டு போ, ஸ்டாரும் கட்டார வெள்ளை அடிக்காத, வேறாலும் பேசிட்டே கடை. புறஜாதி மனுஷர்களுக்கு 4 பேர் கடந்து வரும்போது அண்ணா பாருங்கண்ணா அங்கே ஒரு ஸ்டார் தெரியுது, அது கிறிஸ்டின் வீடு. நாங்கள் கிராம ஊழியங்களுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 1000 கிராமங்களுக்கு நடந்தே ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. 1000 கிராமங்களுக்கு நடந்தே ஊழியம் செய்த கிராமம் உண்டு. கிராம ஊழியம் போகும்போது எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ வீட்டில் ஒரு சிலுவை தெரிந்தால் அது கிறிஸ்தவ வீடு என்று முடிவு எடுத்துக்கொள்வோம். அங்கே போனால் ஆமாம் அவங்க கிறிஸ்டின் வாங்க. ஒரு சிலுவை என்ற அடையாளம் புறஜாதிகளுக்கு விளங்கத்தக்கதாக, புறஜாதிகள் அதை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்துக்கு மத்தியிலே அது நமக்கு முன்பாக அடையாளம் காட்டுகிறது. அநேக சபைகளிலும் சிலுவை ஒரு அடையாளத்தை தரித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை சரித்து தரித்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவை தரித்து கொண்டதினாலே சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக பாரமான சிலுவையிலே பலியானார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், ஒருத்தர் கொலை செய்து விட்டான், அந்த கத்தி இருந்துன்னா அந்த கத்தியை வச்சு கழுத்தை கட்டிட்டு இந்த கத்தி 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 என்று வணங்குவானா என்றெல்லாம் வேதாந்தம் பேசுவார்கள். அதற்கு இதற்கு எந்த சம்மதமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு சிலுவை ஒரு சாபமான சின்னம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த பின்பு சிலுவை ஒரு புனித சின்னம். பிரைஸ் தி லார்ட். அப்படியான ஸ்டார் என்கிற நட்சத்திரம் அவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக புதிதாய் வந்தவர்கள் நாங்களும் கிறிஸ்தவர்தான் என்பதற்கு அடையாளமாக தொங்க வைத்து கொண்டிருக்கிறார். ஒழிய இது நரகத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்கிற நீ குணப்பட வேண்டிய எவ்வளவோ பகுதி இருக்கிறதே, அதை விட்டு ஜனங்களை இடரச் செய்கிற வியாக்கியானத்தை வைத்துக்கொண்டு உன்னை மிதமிஞ்சிய பரிசுத்தமாய் காட்டுவாய் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நீ தாழ்த்தப்படுவாய் என்பது சந்தேகமில்லை. அருமையான தேவ ஜனங்களே, சத்தியத்தின்படி ஒப்புக் கொடுப்போம். இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே நாம் நற்செய்தி அறிவிக்கிற நாளாக ஆசரிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். காரணம், கன்னிகை கற்பவரியாகி. எப்படி கற்பவரியாவால்? பரிசுத்த ஆவியினுடைய ஜனிப்பித்ததினாலே. யோசேப்புக்கு இந்த ரகசியம் தெரியாது, ஐயப்பட்டான். ஆனால் யோசேப்பு உனக்கு பிறக்க போகிற மகனாகிய அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். காரணம், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அதை ரட்சிப்பார். இப்போ இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அதை ரட்சிப்பார். அப்போ இம்மானுவேல் யார் பேர் வைக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான், மனம் திரும்பின நீங்களும் நானும் தான், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானத்தை நீங்களும் நானும் தான், பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிற நீங்களும் நான் தான். என்னை ரட்சித்த இயேசுவே எனக்குள் வாசம் பண்ணுகிற இம்மானுவேலே. ஆகவேதான் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அப்போ இம்மானுவேல் யார் பெயரிடுவார்கள்? அது பன்மை தன்மையில் வந்திருக்கிறதே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், சத்தியத்தை அறிந்த ஜனங்கள். ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு இயேசு தேவை. ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அவர் இம்மானுவேலராக இருக்க வேண்டும். இந்த 12ஆம் மாதம் 25ஆம் நாளில் இயேசு உன்னோடு இருக்கிறாரா? தத்துவம் பேசிக்கொண்டு தடம்புரண்ட வியாக்கியானம் பண்ணிக்கொண்டு உன்னை மெச்சிக்கொள்வதற்காக ஏன் இந்த போலித்தனமான கௌரவத்தை நாடுகிறாய்? உன் மேட்டிமைக்கு அப்பாவி ஜனங்களை ஏன் பலியாடாக்குகிறாய்? பூர்ண சத்தியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட். நன்மை செய், தானதம் செய். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உனக்கல்ல, மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நற்செய்தி சொல்லிக்க வேண்டும். நாங்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு புதிய துணிமணி வாங்கி கொடுத்தோம். அநேக ஜனங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கும்படி, இனிப்பு துணிகளை கொடுக்கும்படி அநேக பரிசுத்தவான்கள் உங்களை போன்ற அநேகர் கொடுக்கிற நல்ல காணிக்கைகளினாலே அநேக புறமதஸ்தர்கள் இயேசுவுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அநேகர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அநேகர் மனந்தில் இருக்கிறார்கள். இதுதான் நற்செய்தி அறிவிக்கிற நாள். என்னை மீட்ட இயேசு, என்னை சந்தித்த இயேசு உன்னை சந்திப்பதற்கு இந்த நாளை நாம் அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் என்னால் உங்களோடு இருக்கிற இம்மானுவேல் என்று சொல்லி
அநேகர் சொல்லும்படியாக இயேசுவை காண்பியுங்கள், அவரே நமக்கு இம்மானுவேலர். என்னோடு இருக்கிற இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபைக்காய் இரக்கத்துக்கு நன்றி. வசனம் கேட்ட யாவது மீதும் உம்முடைய விசேஷித்த சகாயம் உண்டாவதாக. ஆண்டவரே, பாவங்களை மன்னித்த பரிசுத்தத்தை தருகிற எங்கள் அற்புத இரட்சகராய் இயேசு, நீர் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். பாவிகளை நேசிக்கிறீர், பாவங்களை விடுவிக்கிறீர். ஆண்டவரே, பாவியை ரட்சித்து போய் விடுகிறல்ல, என்றென்றும் எங்களோடு இருக்கிற இம்மானுவேலர், எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரே ஜனங்கள் உள்ளத்தை பேசும். குறைந்தபட்ச சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள பரிசுத்தான அபிஷேகத்தினாலே பாவ வாழ்க்கை மாறி விக்கிரக வணக்கத்தை விட்டு விலகி மெய்யான தேவனுக்கு எங்கள் ஆவி ஆத்மசரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை சந்திக்கட்டும். எப்போது உமக்கு பயனுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரை விடுதலை நட்சத்திரமாய் இயேசுவுக்கு எங்கள் வாழ்க்கையை புற்றிமாய் ஒப்படைக்கிறோம். பிரகாசிக்க நட்சத்திரமாய் எங்களை மாற்றும். ஜெயந்தாரும் துதிகனமைக்கே சொல்லும். வசனம் கேட்ட யாவருக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்து யாவரையும் ஆசீர்வதித்து சகலனை கூட்டி கொடுத்து சகல சம்பத்து பெருக வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கிற ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உடமை சாந்தி தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரி ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பிதாவாகி தேவனுடைய அன்பும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேற்றல் வாழ்ந்த என்னைக்கும் சிநேகிதமும் சமானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவர் நட்சத்திரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரைவந்தமும் நம் அனைவரோடும் சதா காலம் பரிபூரணமாய் தங்கிதாவதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.